அவர்களே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வீடியோ இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, ப்ரோ எனக்கு அந்த ப்ரீ லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இன்னைக்கு நம்ம சும்மா மேலோட்டமாக சொல்ல போகிறதில்ல, எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் கிடைக்கும், முக்கியமாக செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, ஐடிஐ, பாலிடெக்னிக்கு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்பிஏ எம்சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றியும், யுமிஸ் ஐடி அதாவது யுஎம்ஐஎஸ் ஐடி அந்த ஐடி இருந்தால் தான் லேப்டாப் கொடுப்பாங்களா, அப்படி அந்த ஐடி இல்லாட்டினா லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றியும், அப்படி அந்த ஐடி இல்லைன்னா அதை எப்படி நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, நாமளும் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நான் உங்களுக்காக தான் ஒரு கண்டென்ட் அண்டு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஸோ நம்மளில் பாதி பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, முக்கியமாக யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ எதுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், உங்களை மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டவுட்லாம் போய் அவங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாத ஒரே ஒரு காரணத்தினால மற்றவங்களுக்கு அந்த வீடியோ போக மாட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போடுங்க அந்த வீடியோவை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு கமெண்ட் ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும், ஓகேவா? சரி வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே. முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 5, 2026 இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வச்சாரு. தமிழ்நாடு முழுக்க 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லேப்டாப் ஸ்கீம் கொடுக்கறத அறிவிச்சிருந்தாரு. இப்போ முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 10 லட்சம் லேப்டாப் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி அங்கே படிக்கிறதுல யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோட எண்டுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஓகே? அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ நம்ம கமெண்டில் கேட்குற முக்கியமான டவுட் என்னென்னா, ஐடி பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் இருக்கா இல்லையா ப்ரோ அப்படிங்கிற டவுட். ஸோ அவங்களுக்குலாம் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஐடி பாலிடெக்னிக்கு, அரசு இன்ஜினியரிங், மற்ற எல்லா கோர்ஸுக்குமே லேப்டாப் கண்டிப்பாக உண்டு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்பிஏ எம்சிஏ படிக்கிற முதுநிலை மாணவர்களுக்கும் லேப்டாப் ஸ்கீம் இருக்குது. அவங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் தெளிவாக நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கமெண்டில் நிறையா வந்துக்கிட்டு இருக்க ரீசன்ட் கமெண்ட்ஸ் என்னென்னா, ப்ரோ நான் செகண்ட் இயரு, எனக்கு லேப்டாப் இன்னும் வரல, நேம் லிஸ்ட்லாம் வாங்கிட்டாங்க, ஆனால் எனக்கு இன்னும் லேப்டாப் சேரவே இல்லை அப்படிங்கிற கமெண்ட் தான் நிறையா வருது. ஸோ அவங்களுக்கு என்னங்கிற டீட்டெயில்ஸை நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேவா? உங்களோட விவரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் செஞ்சுட்டு எல்லா கல்லூரிகளுமே உமிஸ் வலைதளத்தில் போய் அதை உங்களோட டேட்டாலாம் சரிபார்க்க பிறகு சப்மிட் பண்ணுவாங்க. எல்காட் நிறுவனம் அந்த தரவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் செஞ்ச பிறகு பேஜ் வாரியாக கல்லூரி, எல்லா காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே எல்காட் நிறுவனம் தான் அனுப்பி வைக்கும். ஸோ அதுக்காக மட்டும் தான் உங்களுக்கு டிலே ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அங்கே சரி பார்த்த பின்னாடி உங்களுக்கு அந்த லேப்டாப் கைக்கு சேர்ந்துடும், ஓகேங்க? அப்புறம் லேப்டாப் எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டங்கள்லாம் ஆல்ரெடி லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் ப்ரீ ஃபைனல் இயர், அதாவது இந்த வருஷம் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான், அதெல்லாம் மறுக்கவே முடியாது, ஓகேவா? அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தேன், உமிஸ் ஐடி இருந்தால் தான் நம்மளுக்கு லேப்டாப் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா லேப்டாப் கிடைக்காதா அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், எம்பிஏ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும் அப்படின்னு. அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை அவங்க கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் படிக்கிறாங்க பட்சத்தில் அவங்க ஆஃபீஸில் போய் நோடல் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மேபி அவங்களுக்கு கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது, ஓகே? இப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ரொம்ப டவுட்டு, ஓகே? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் வாங்கிட்டாங்கன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 இடஒதுக்கீட்டில் நீங்கள் ப்ரைவேட்டில் படித்தா உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புதல்வன், அப்புறம் புதுமை பெண் ஸ்கீம், மற்ற நலத்திட்டங்கள் எதில் இருந்தும் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக ரொம்ப சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ப்ரைவேட் காலேஜில் படிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் கொடுக்கப்படும், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி யுமிஸ் ஐடி, அதாவது யுஎம்ஐஎஸ் ஐடி, அது இருந்தால் லேப்டாப் கிடைக்குமா, அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஒருவேளை லேப்டாப் கிடைக்காதுன்னு ரொம்பவே குழப்பமாகவும் இருந்திருப்பீங்க, டவுட்டாகவும் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக காய்ஸ், யுஎம்ஐஎஸ் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு லேப்டாப் எலிஜிபிலிட்டி செக் பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் உங்களோட ஐடியை போட்டு நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது.
ஸோ ஒருவேளை என்கிட்ட அந்த ஐடி இல்லை ப்ரோ, எனக்கு லேப்டாப் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட அந்த ஐடி இல்லாட்டி கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து புதுசாக வந்து லேப்டாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த டோல் ஃப்ரீ நம்பரும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட அதில் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக கிடைக்கும். ஸோ இதுதான் guys நீங்கள் எல்லோரும் கேட்டது. ஸோ எல்லாருக்குமே லேப்டாப் கிடைக்கும். இப்போ 10 லட்சம் லேப்டாப் வந்து பிப்ரவரி மந்த்துக்குள்ளே ஃபஸ்ட்டு கட்டத்தை கொடுத்து முடிக்கிறதுக்காண்டி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே செகண்ட் இயருக்கும் கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வீடியோ கிடைக்கும். ஸோ பயப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறையாவே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றதுல இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த மாதிரி டவுட்டில் இருக்க நிறையா பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றபடி வேறு எந்த அப்டேட் வந்தாலும் நான் உடனே நம்ம சேனலை வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.